ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் எங்கள் மாடியில் வந்து சின்ன மாடி தோட்டம் அமைக்கிறதுக்காக இந்த காஷ்மீர் ரோஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம். இது வந்து அதிகமாக நமக்கு வந்து டெய்லி அதிகமாக பூக்கக்கூடிய பூக்குள்ள இது ஒரு காஷ்மீர் ரோஸ் வந்து ஒரு பூ வகை. இது நம்ம அன்றாட பயன்படுத்துறதுக்கு இந்த ரோஸ் செடி நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம பூ தேவை வந்து இதில் நிறைவு செய்துக்கலாம். நல்லா பாருங்கள், பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு செடியில் இவ்வளோ பூக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்குது இந்த செடியில். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு மாடி தோட்டம் அமைக்கிறதுல இன்னொரு புதிய விஷயம் என்னென்னா, நம்ம மாடி தோட்டம் அமைக்கும்போது நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்மளோட தன்னம்பிக்கை வந்து ஒரு செடியை உருவாக்கி அதில் ஒரு பூ வர்றதுங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். அந்த முதல் பூக்கிற பூ வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிறைவு கொடுக்கும். இது நமக்கு வந்து ஒரு புதிய அடுத்த நகர்வுக்கு வந்து ஒரு புதிய விஷயமாக கூட தோணலாம். ஒரு மாடி தோட்டம் அமைக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் கூட. சங்குப்பூ செடியும் வச்சுருக்கிறோங்க. சங்குப்பூ செடியில் ஒரு 2-3 கலர் நாங்கள் வச்சுருக்கிறோம். இது ஒரு கலரு, இது வருங்க, இது ஒரு புதுசாக ஒரு கலரு, இன்னொரு கலரு இந்த ஒயிட் இங்கே இருக்குங்க. ஒயிட் கலர் பூத்துருக்கு பாருங்கள். இதில் ஒரு 2 பூ பூத்துருக்குது. ஒரு 3 கலர் வச்சுக்கிறாங்க. இது நம்ம அன்றாட தேவைகள் பூஜைகள் பயன்படுத்துறதுக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செடியை. இது டிசம்பரில் வந்து டார்க் பிங்க் கலருங்க. இந்த பிங்க் கலர் வந்து நம்ம கிடைக்கிறது வந்து ரேரான கலர். இது எங்களுக்கு ஒரு வகை கிடச்சிது. இது நாங்கள் அழகுக்காக வச்சுக்கிறோம். இந்த பூவை நல்லா இருக்குங்க. இந்த கலர் வச்சுருந்தா நம்ம பார்க்குறதுக்கு மாடியில் ஒரு அழகான இதாக இருக்குது.